எங்க படகுல விடுவிச்சு குடுக்கறது பேசுறதோட இல்லாம, எங்க படகுல விடுவிச்சு குடுக்க உறுதுணையா விஜய் அண்ணன் நிக்கணும். நின்னு அத விடுவிச்சு எங்களுக்கு குடுக்கணும். எங்க மக்கள் கரப்போக்குல உள்ள ஃபிஷர்மேன் ஏரியா எல்லாமே பாண்டிச்சேரியிலேருந்து காரைக்கால் வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கு உறுதுணையா நாங்க நிப்போம். எங்க படகுகள் அங்க இலங்கையில உள்ள படகுகள விடுவிச்சு குடுக்கணும். அவங்க ஒரு ஒரு குடும்பமும் ஒரு படகால அழிஞ்சு போய் நிக்குது. அந்த படகு வந்தா தான் எங்க வாழ்வாதாரமே, எங்க புள்ள குட்டியெல்லாம் நாங்க அத வச்சு தான் நேர்காட்ட முடியும். வேற எங்களுக்கு அரசாங்க வேலை கிடையாது. கவர்மெண்ட் நாங்க எந்த படிப்பும் படிக்கல. எங்களுக்கு ஃபிஷர்மேன் கடல் தொழில் மட்டும் தான் எங்களுக்கு. அத வந்து இவங்க பேசுறதோட விடாம அங்க உள்ள படகுகள் எல்லாமே அதை எங்களுக்கு விடுவிச்சு கொடுத்து மறுவாழ்வு எங்களுக்கு கொடுக்கணும். இதை அவங்க கண்டிப்பா அவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். எங்க போட்டு வந்து 1ஆம் மாசம் மாட்டுச்சு. 1 வருஷம் ஆகுது. எங்க போட்டு மாட்டி 1 வருஷம் ஆகுது. நாங்க என்ன சொல்ல முடியாத அளவுக்கு நிக்கிறோம். நாங்க வந்து எப்படி 50 வருஷம் பின்னாடி போன மாதிரி போயிட்டோம். நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சொத்தை வாங்க 1,50 கோடி ரூபாய் நாங்க கடன் வாங்கியிருக்கோம். அதை நாங்க எப்படி நாங்க மீட்டு கொடுக்கறது? எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்களால சொல்லவே முடியல. எங்க பிள்ளையெல்லாம் நாங்க அந்த போட்டை நம்பிதான் இருக்கோம். இவ்வளவு தூரம் இருந்தோம். எங்க ஆளுவெல்லாம் அவ்வளவு அடி. எங்க குழந்தையர் அந்த போட்டுக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளவு அடி அடிச்சு மண்டையெல்லாம் வீங்கி போய் அவங்கள அழைச்சிட்டு வந்து நாங்க 1 மாசமா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணோம். யாருமே வந்து திரும்பி பார்க்கல. எங்க 1,50 கோடி ரூபாய் அந்த போட்டு நாங்க அவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம். நாங்க வெளியிலயே போவே இல்லை. இவங்க பேச ஆரம்பிச்ச பிறகு எங்களுக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. இந்த ஃபிஷர்மேனை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறாங்களே, இந்த கட்சியில அவங்க வந்து இருந்தாங்கன்னா எங்க படகுலாம் விடுவிச்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு முன்னுரிதமா அவங்க பேசுற ஒரு வீடியோவும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா எங்க மக்களுக்கு அவங்க ஆறுதலா நின்னு இந்த படகை விடுவிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி படகு மாட்டி எத்தனையோ குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்வாதாரமும் கிடையாது. அவங்கள விடுவிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதா அவங்க அந்த அரசாங்க படகு அப்பி வச்சா அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும்? ஒரு நாள் செலவு எவ்வளவு? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது, ஃபீஸ் கட்டணும், சாப்பாடு செலவு இருக்கு, எவ்வளவுதான் இருக்கு. நாங்க எல்லாமே மீண்டு வரணும்னா நாங்க அந்த படகை நம்பிதான் இருக்கோம். உயிரை அங்க எடுத்துக்கிட்டு உடம்பு மட்டும் இங்க இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த படகு வந்தாதான் எங்களுக்கு மறுவாழ்வு. நாங்க அது வரைக்குமே இப்ப இவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்கோம். கடன்காரங்க எங்களை பதில் சொல்ல முடியல. நாங்க 1,50 வருஷம் 1 வருஷம் ஆக போது போட்டு 1,50 கோடி ரூபாய் ஒரு போட்டு. அதுக்கு எங்களோட வாழ்வாதாரம் என்னதான் நாங்க செய்யறது? என்ன பேசுறேன்னே எங்களுக்கு தெரியல. ஏதோ எங்க மனசுல உள்ள வழியை நாங்க உங்ககிட்ட சொல்றோம். ஆனா விஜய் அண்ணன் பேசினதை வச்சு எங்க போட்டை விடுவிக்க ஒரு நல்ல ஒரு பதில் சொல்லணும், விடுவிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எங்களை வந்து அவங்க பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு கொடுக்கணும். இதை மாதிரி போட்டு போனவங்களுக்கு எல்லாம் அந்த அரசாங்கம் கொடுக்கலனா கூட இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு உதவி பண்ணணுமா? இல்லை, எதுவுமே பண்ண மாட்டீங்க. அப்ப நாங்க இருந்து என்ன பண்ண? நாங்க உழைக்கிற உழைப்புல 1 மாசம் போட்டு கட்டி போட்டோம்னா அதுல உள்ள வருமானம் எல்லாம் அரசாங்கம் தான் போகுது. நம்பிக்கை இருக்கு. நாங்க இவ்வளவு தூரம் பேசினோம், விஜய் அண்ணன் பேசினேன், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு செய்வாங்கன்னு நாங்க நம்புறோம். எங்க போக்குல உள்ள மக்கள் எல்லாமே விஜய் அண்ணனுக்கு நாங்க ஆதரவா இருப்போம். நாங்க விஜய் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்க எல்லாருமே அதை தான் பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். நாங்க ஓட்டு கேட்க நாங்களும் போவோம். இங்க வந்து சொன்னாங்கன்னா நாங்களும் போவோம். எங்களால முடிஞ்ச உதவி நாங்க கண்டிப்பா அண்ணனுக்கு செய்வோம். அண்ணன் வரணும். எவ்வளவு மக்களை நாங்க படிப்பறிவு இல்லாம எவ்வளவுதான் கஷ்டப்படுறோம். ஆனா அவங்க இவ்வளவு தூரம் வந்து செய்யறாங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லா நம்பிக்கை இருக்கு அவங்க மேல. அவங்க எங்க மக்களை வந்து காவந்து பண்ணாங்க. வந்து நின்னு ஏதாவது பிக்சர்மேனுக்கு இனி ஒரு ட்ரிப் ஏதாவது ஒரு போட்டு மாட்டினா போனா வந்து அவங்க நின்று என்ன எதிர நின்று அவங்க செய்வாங்க. அந்த மக்களை கஷ்டப்படுத்த விடாம அந்த போட்டுக்கு விடுவிக்கிறதுக்கு அவங்க செய்வாங்க. அவங்க பேசினதை வச்சு நாங்க சொல்றோம். அந்த அண்ணன் வந்து இவ்வளவு தூரம் இவ்வளோ ஒரு படத்துல நடிச்சு எவ்வளவு ஒரு செல்வாக்கா இருக்கவங்க இதுல வரணும்னு அவங்களுக்கு கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராங்க. வர்றவங்கள வர விடுங்க. வந்து மக்களுக்கு அவங்க செய்யட்டும். எங்களை மாதிரி உள்ளவங்க எவ்வளவு பேர் இங்க இருக்காங்க. பிஷர்மேன் யாரும் எவ்வளவு பேரை மீன மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க நல்லது செய்யணும். அவங்க திரும்பி இங்க இதே மாதிரியே தான் அந்த ஓட்டு கேட்க வர்றவங்க எல்லாருக்கும் நாங்க இந்த மாதிரி பேசினது சொன்னதே கிடையாது. ஆனா விஜய் அண்ணனுக்கு நாங்க நிப்போம். அவங்க பேசியிருக்காங்க. இதோட விடாம இந்த போட்டை விடுவிக்கிற நடவடிக்கை அவங்க எடுக்கணும். எடுத்து எங்களுக்கு மறுவாழ்வு அவங்க கொடுக்கணும். போன வருஷம் 27ஆம் தேதி 1ஆம் மாசம் ஜனவரியில எங்க போட்டு மாட்டுனுச்சு. அது 14 பேர் ஆளுங்க மட்டும் 14 பேர் போயிருந்தாங்க. 14 பேர் போயிருந்ததுலயும் 3 பேருக்கு குண்டடிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்க ஆளுங்களே பணம் கட்டி தான் மீட்டோம். 2 மாசமும் நாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டோம். எங்க போட்டு மாட்டி இப்போ 1 வருஷம் ஆக போகுது. கரெக்டா இந்த ஜனவரி வந்தா 1 வருஷம் ஆக போகுது. 1 வருஷத்துலயும் அந்த பையனுக்கு குண்டு அடிபட்டு எந்த அரசாங்கம் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு நாங்க பார்க்குறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அழைச்சிட்டு போய் பார்த்ததோட சரி. அந்த பையனுக்கு இது வரைக்கும் நாங்க போட்டு அழைச்சிட்டு போன பையனுக்கு நாங்க தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். நாங்க தான் பார்க்குறோம். அந்த பையன் இன்னும் குணமாகல. இந்த அரசாங்கம் என்னதான் பண்ணதுன்னு தெரியல. ஆனா இந்த போட்டு பிடிச்சி மீனவர்களுக்காக விஜய் பல அரசாங்கத்துல நாங்க கோரிக்கை வச்சோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல. இப்ப விஜய் வந்து கட்சியில நின்று விஜய் அரசாங்கத்துக்கு வந்த பிறகு இந்த போட்டு விடுவிக்கிறதுக்காக குரல் கொடுத்திருக்காரு. இந்த குரல் கொடுத்தது இல்லாம எங்க போட்டு கண்டிப்பா வரணுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமா இருக்கு. அது இல்லாம எங்க மீனவர்களோட வாழ்க்கையும்
மீட்டு தரும்படி எங்களுக்கு பெரிய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். எங்கள் போட்டு மீண்டும் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்க. விஜய் அரசாங்கத்தை இந்த கட்சிக்கு வந்து இந்த மக்களுக்கு நல்லா உதவி பண்ணுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.